ஓம் சாந்தி 13/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, பதித்த நிலையிலிருந்து பாவனமாக்கக்கூடிய தந்தையின் மீது நீங்கள் மிகவும் மிகவும் அன்பு வைக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து முதலில் சிவத்தந்தைக்கு காலை வணக்கம் சொல்லுங்கள். கேள்வி: மிக சரியான நினைவில் இருப்பதற்காக எந்த தாரணை செய்ய வேண்டும்? சரியான நினைவில் இருப்பவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: மிக சரியான நினைவில் இருப்பதற்கு தைரியம், கம்பீரத்தன்மை மற்றும் புரிதல் வேண்டும். இந்த தாரணையின் ஆதாரத்தில் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்களின் நினைவோடு சந்திக்கிறது. மேலும் பாபாவின் கரண்ட் வரத் தொடங்குகிறது. அந்த கரண்ட் மூலம் ஆயுள் அதிகரிக்கிறது. ஆரோக்கியமாகவும் ஆகிக்கொண்டே செல்வார்கள். உள்ளம் முற்றிலும் குளிர்ந்துவிடும். ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும். தந்தை சொல்றாங்க, மிக சரியான நினைவு அப்படின்னா தைரியத்தோடும் கம்பீர தன்மையோடும் அதே நேரத்துல பாபாவை நல்லா புரிந்து கொண்டும் நம்ம செய்யறது தான் சரியான நினைவு. இந்த தாரணையினுடைய ஆதாரத்துல யார் நினைவு செய்யறாங்களோ அவர்களுடைய நினைவு நினைவோடு சந்திக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாபாவும் அந்த குழந்தைகளை நினைப்பாரு. பாபா கிட்ட இருந்து கரண்ட்டும் அவங்களுக்கு வர தொடங்கிரும். அந்த கரண்ட் மூலமா அவங்களுக்கு ஆயுளும் அதிகரிக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். உள்ளம் முற்றிலும் குளிர்ந்து விடும். இதயம் எப்பொழுதுமே குளிர்ந்ததாக இருக்கும். ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும். ஓம் சாந்தி. தந்தை சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தத்துவம், அதாவது ஆத்மாக்களாகிய நீங்களும் சாந்த சுரூபமானவர்கள். ஆத்மாக்கள் உங்கள் அனைவருடைய சுயதர்மமே அமைதியாகும். சாந்தி தாமத்திலிருந்து பிறகு இங்கே சப்தத்தில் வருகிறீர்கள். நம்முடைய சொந்த குணமே என்னன்னா அமைதிதான். சாந்தி தாமத்திலிருந்து இங்க வந்ததுனாலதான் சப்தத்துல வந்திருக்கிறோம். ஓம் சாந்தினா பாப்தாதாவினுடைய அந்த இது என்ன அப்படின்னா, அவர் எப்படி அமைதி சொரூபத்துல எப்பயுமே இருக்கிறாரோ அதே போலதான் நாமளும் அமைதி சொரூபத்துல தான் இருந்தோம். இங்க வந்ததுனாலதான் சப்தத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கர்ம இந்திரியங்கள் பார்ட், அதாவது பாகத்தை நடிப்பதற்காக உங்களுக்கு கிடைத்துள்ளது. ஆத்மா சிறியது பெரியது ஆவது கிடையாது. சரீரம் சிறியது பெரியது ஆகிறது. தந்தை சொல்கிறார், நான் சரீரதாரி கிடையாது. குழந்தைகளை சந்திப்பதற்காக நான் எதிரில் வர வேண்டியுள்ளது. பாபா சரீரதாரி கிடையாது. அவர் எப்பொழுதுமே நிராகாரி தான், இல்லையா? உடல் இல்லாதவர் தான், சாக்காரி ஆகிறது கிடையாது. ஆனா இப்ப நம்மள குழந்தைகளை சந்திப்பதற்காக அவர் எதிரில் வர வேண்டியதுள்ளது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தந்தைக்கு குழந்தை பிறக்கின்றன. அந்த குழந்தை சொல்லாது, பரந்தாமத்திலிருந்து பிறவி எடுத்து தாய் தந்தையை சந்திக்கிறேன் என்று. அதாவது ஒரு தந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை சொல்லாதான், நான் இப்போ பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆத்மாவுக்கு தெரியும், ஆனா சொல்லாது, இல்லைங்களா? ஞாபகம் இல்லை இல்லையா, மறந்து இருக்குது இல்லையா, அதனால சொல்லாது, நான் இங்க பிறவி எடுத்திருக்கிறேன், தாய் தந்தையை சந்திக்கிறேன் அப்படின்னு. ஒரு புதிய ஆத்மா ஏதாவது ஒரு சரீரத்தில் வருகிறது என்றாலும், ஒரு பழைய ஆத்மா யாருடைய சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது என்றாலும் இவ்வாறு சொல்லுவது இல்லை. அதாவது மேல இருந்து வந்த ஆத்மா ஃபர்ஸ்ட் மேல இருந்து பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு வரக்கூடிய ஆத்மாவும் அவ்வாறு சொல்றது இல்லையா. அதே நேரத்துல இங்கே ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போறாங்க இல்லையா, பிறவி முடிஞ்சு இன்னொரு பிறவி எடுக்கும்போது அங்க உள்ள தாய் தந்தையும் நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறேன், இந்த தாய் தந்தையை இங்க சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்லையா. நான் தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று கூறுவது இல்லை. இங்கு இது புதிய விஷயமாக உள்ளது. இங்க தந்தை, அதாவது எந்த ஆத்மாக்களும் அவ்வாறு சொல்வது கிடையாது, பரமாத்மா மட்டும்தான் சொல்றாரு. இது புது விஷயமா இருக்குது. நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறேன் குழந்தைகளை சந்திப்பதற்காக அப்படின்னு இங்க தந்தை சொல்றது இது புது விஷயமா இருக்கு. குழந்தைகளுக்கு மீண்டும் ஞானத்தை கொடுக்கின்றேன். ஏனென்றால் நான் ஞானக்கடலாக இருக்கின்றேன். நான் வருவது குழந்தைகளுக்கு படிப்பிப்பதற்காக.
ராஜயோகத்தை கற்றுத் தருவதற்காக. இந்த ராஜயோகத்தை கற்றுத் தருவது பகவான் தான். மற்றபடி கிருஷ்ணரின் ஆத்மாவிற்கு ஈஸ்வரிய பார்ட்டி இல்லை. அவர் தேவதா பார்ட்டு தான் பிளே பண்றாரு. ஈஸ்வரிய பார்ட்டு அவருக்கு கிடையாது, கிருஷ்ணருக்கு. ஒவ்வொருவரின் பார்ட்டும் பாகமும் தனித்தனியாக உள்ளது. அதுபோன்று ஈஸ்வரனுடைய பாகமும் தனியானது. தந்தையினுடைய பார்ட்டும் தனியானதுதான், தனிப்பட்டதாக தான் இருக்கு. இந்த டிராமா எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை குழந்தைகள் பிறருக்கு புரிய வைக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கமிகம் என்பது நினைவில் இருந்தால் போதும். நாம் சத்தியுகத்திற்கு செல்லப் போகிறவர்கள் என்பது உறுதியாகிவிடும். இப்பொழுது சங்கம யுகம், பிறகு தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் தூய்மையாக அவசியமாக வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இது உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிவத்தந்தை நமக்கு படிப்பிக்கிறார் என்பதை. சிவத்தந்தை பதித்த பாவனராகவும் இருக்கிறார், சத்கதி வள்ளலாகவும் இருக்கிறார். சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார். தந்தை எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார். எந்த அளவிற்கு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு முள்ளில் இருந்து மலராக சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். இனிமையான குழந்தைகளே, பார்லோகிக்க தந்தை மூலம் நமக்கு அழியாத சொத்து கிடைக்கிறது. யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகளாக இருக்கிறார்களோ, யாருக்கு பாப்தாதா மீது முழுமையான அன்பு உள்ளதோ அவர்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். நான் உலகத்திற்கே எஜமானராக ஆகிறேன் என நினைத்து குஷியில் இருக்க முடியும். முயற்சி மூலம்தான் விஸ்வத்திற்கு எஜமானராக ஆக முடியும். மற்றபடி சொல்லுவதன் மூலம் ஆக முடியாது. தந்தை சொல்றாங்க, நான் உலகத்திற்கே எஜமானராக ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அது நடக்காது. அதுக்கு நம்ம முயற்சியும் செய்யணும். யார் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ அவர்களுக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கும், தனக்காக சூரிய வம்சம் சந்திர வம்சத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று. தந்தை நெருக்கத்திலே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த நினைவிலே இருப்பாங்க. தந்தை சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி அநேகருக்கு நன்மை செய்வீர்கள் என்றால் அவ்வளவு பலன் கிடைக்கும். அநேக பேருக்கு வழி சொன்னீர்கள் என்றாலும் அனைவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஞான ரத்தினங்கள் மூலம் புத்தி என்கிற பையை நிரப்பி பிறகு தானமும் செய்யுங்கள். இனிமையான குழந்தைகளே, கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு பேராகிராஃப் ஸ்டார்டிங்ல இனிமையான குழந்தைகளே அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு தந்தை ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள், கலங்கரை விளக்கம் ஆகுங்கள். சுயதர்சன சக்கரதாரி ஆவதற்கான பயிற்சி நன்றாக இருந்ததென்றால் நீங்கள் ஞானக்கடல் போன்று ஆகிவிடுவீர்கள். அதாவது நிறைய ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம ஞானக்கடலாகவே ஆகிவிடுவோம் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி மாணவர்கள் படித்து டீச்சர் ஆகி விடுகிறார்கள் இல்லையா, அது போன்று உங்களுடைய தொழிலும் இதுதான். நம்மளும் நல்லா படிச்சு இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணி அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு தந்தை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவரையும் சுயதர்சன சக்கரதாரியாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவீர்கள். எனவே தந்தையும் கேட்கிறார், குழந்தைகளே, சுயதர்சன சக்கரதாரியாக அமர்ந்துள்ளீர்களா? தந்தையும் சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கிறார் அல்லவா? தினந்தோறும் நமக்கு ஞானம் சொல்லும் போது எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சிந்தனை பண்ணாமலா இருப்பாரு? சுயதர்சன சக்கரதாரி அவர் கூட இருக்கிறாரு, தந்தை கூட. தந்தை வந்துள்ளார் இனிமையான குழந்தைகளாகிய உங்களை அழைத்து செல்வதற்காக. குழந்தைகள் இல்லாமல் எனக்கும் கூட ஓய்வற்ற நிலையாக உள்ளது. சமயம் ஏற்படும் போது ஓய்வற்ற நிலையாகி விடுகிறது. அதாவது இந்த உலகத்துல சங்கமிகம்னு ஒன்று வரும்போது பாபாவுக்கு போய் குழந்தைகளுக்கு ஞானம் சொல்லணும் அப்படிங்கிற நிலை அவருக்கு பரந்தாமத்திலே ஏற்பட்டுருது. அதாவது குழந்தைகள் இப்போ கூப்பிடுறாங்க, சமயம் வருது, நம்ம போய் ஆகணும் அப்படின்னு அந்த நேரம் வரும்போது அவரும் ஓய்வற்ற நிலையில இருக்கிறாராம். நான் இப்பொழுது செல்ல வேண்டும், போக வேண்டும். குழந்தைகள் மிகவும் அழைக்கின்றனர், மிகவும்
துக்கத்தில் உள்ளார்கள் என்று. தந்தை இது போன்று நினைப்பாராம். குழந்தைகள் இப்போ என்னைய அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, துக்கத்துல இருக்காங்க, போகணும் நானு. அவருக்கும் அங்க ஓய்வின்றி இருப்பாராம். இரக்கம் வருகிறது. இப்பொழுது குழந்தைகள் செல்ல வேண்டும் தன்னுடைய வீட்டிற்கு. பிறகு அங்கிருந்து தானாகவே சுகதாமம் சென்று விடுவீர்கள். அங்கு உங்களுக்கு நான் துணையாக ஆக மாட்டேன். சத்தியுகத்துல தந்தை வருவது கிடையாது இல்லையா? தன்னுடைய மனநிலையின்படி ஆத்மா சென்றுவிடும். முதல்ல வீட்டுக்கு போகிறோம், அங்கிருந்து ஆத்மா அதனுடைய மனநிலை எப்படி நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமோ, சத்தியுகத்தினுடைய அந்த முயற்சியை செய்து வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம சத்தியுகத்துக்கு போவோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த போதை இருக்க வேண்டும். நாம் ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டு இருக்கின்றோம். நாம் அனைவரும் இறை மாணவர்கள். நாம் மனித நிலையிலிருந்து தேவதையாக, உலகத்தின் எஜமானனாக ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம் நாம் அனைத்து அமைச்சரவையின் துறைகளையும் பாஸ் ஆகி விடுகிறோம். எல்லா மினிஸ்டர்ஸ் செய்யற வேலை மொத்த படிப்பையும் இந்த படிப்பிலேயே நம்ம படிச்சிடுறோம் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. ஆரோக்கியத்திற்கான கல்வியும் கற்கிறோம், ஹெல்த் எஜுகேஷன். பண்புகளை சீர்திருத்துவதற்கான ஞானத்தையும் படிக்கின்றோம், கேரக்டர் மாற்றுவதற்கான படிப்பு. சுகாதார அமைச்சரகம், ஹெல்த் மினிஸ்ட்ரி, நில அமைச்சரகம், லேண்ட் மினிஸ்ட்ரி, கட்டட அமைச்சரகம், பில்டிங் மினிஸ்ட்ரி, இதுல அனைத்துமே வந்து விடுகிறது. உலகத்துக்கே எஜமானன் ஆகிறோம், மனித நிலையிலிருந்து தேவதை ஆகிறோம் அப்படிங்கிற இந்த படிப்பு மூலமாக எல்லா மினிஸ்டர்ஸ் செய்யக்கூடிய அந்த தொழிலையும் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு தந்தை வந்து சொல்றாங்க. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். எப்பொழுதும் ஏதாவது சபையில் சொற்பொழிவு செய்கிறீர்கள் என்றால் அப்பொழுது பிறருக்கு புரிய வையுங்கள். அடிக்கடி சொல்லுங்கள், தன்னை ஆத்மா என உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும் என்று. இந்த நினைவின் மூலம்தான் உங்களுடைய விக்ரமம் விநாசமாகும். நீங்கள் தூய்மையாகவும் ஆவீர்கள். அடிக்கடி இதை நினைவுபடுத்தவும். ஆனால் நீங்களும் பாபாவின் நினைவில் இருக்கும்போதுதான் இதனை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இந்த விஷயத்தில் குழந்தைகள் பலகீனமாக உள்ளீர்கள். அதாவது எதுவானாலும் முதல்ல நம்ம கடைபிடிச்சு சொல்லணும் அப்படிங்கிறதுல பலகீனமா இருக்கீங்க குழந்தைகள் அப்படின்னு தந்தை சொல்றாரு. உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும், பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் சமயத்தில் தாக்கம் ஏற்படும். நீங்கள் அதிகமாக பேச வேண்டியதும் கிடையாது. ஆத்ம அபிமானியாக இருந்து கொஞ்சம் புரிய வைத்தாலும் அம்பு போல பாயும். உங்களுடைய வார்த்தைகள் அம்பு போல பாயும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. தந்தை சொல்கிறார், இதுவரை முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடவும். அந்த மாதிரி நம்ம செய்யலையே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அதை முற்றுப்புள்ளி வச்சிருங்க. இப்பொழுது முதலில் தன்னை மாற்றிக் கொள்ளுங்கள். தான் நினைவு செய்யாமல் மற்றவர்களுக்கு மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இது ஏமாற்றுவது போன்று. இந்த ஏமாற்றம் செல்லாது, நடக்காது, கடைசி வரைக்கும் நீடிக்காது அப்படின்னு தந்தை வந்து சொல்றாங்க. உள்ளுக்குள் மனம் அரித்து கொண்டே இருக்கும். தந்தையிடம் முழு அன்பு இல்லை என்றாலும் ஸ்ரீமதப்படி நடக்க முடியாது. தந்தை சொல்கிறார், இந்த பழைய உலகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். இரவு பகல் மிகுந்த வருமானம் செய்து கொண்டே செல்லுங்கள். ஆகையால் பாபா சொல்கிறார், தூக்கத்தை ஜெயிக்கும் குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், விசார சாகர மந்தனம் செய்யுங்கள். டிராமாவின் ரகசியத்தை புத்தியில் வைப்பதன் மூலம் புத்தி ஒரேடியாக குளிர்ந்துவிடும். யார் மகாரதி குழந்தைகளோ அவர்கள் ஒருபொழுதும் ஆட மாட்டார்கள். சிவத்தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் அவர் பாதுகாக்கவும் செய்வார். தந்தை குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சாந்தியின் தானம் கொடுக்கிறார். நீங்களும் மற்றவர்களுக்கு அமைதியின் தானத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய எல்லையற்ற அமைதி, அதாவது யோக பலம். மற்றவர்களையும் முற்றிலும் சாந்தமாக்கிவிடும். உங்களுடைய யோக பலமானது மற்றவங்களை கூட முற்றிலும் அமைதியாக்கி விடும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க.
இவர் நம்முடைய வீட்டை சார்ந்தவரா இல்லையா என்பது உடனே தெரிய வரும். மற்றவங்களுக்கு இதை பத்தி சொல்லும்போது, நீங்க யோகா மற்றவர்களுக்காக தானம் கொடுக்கும்போது, யோக பலத்தால தானம் கொடுக்கும்போது, அமைதியே தானம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அமைதி ஆயிடுவாங்க. அப்போ அதை பொறுத்து இவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவரா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கூட தெரிஞ்சிரும். ஆத்மாவிற்கு இவர் நம்முடைய தந்தை என்பது உடனே கவர்ச்சி ஏற்படும். நாடியையும் பார்க்க வேண்டியுள்ளது. பாபாவின் நினைவில் இருந்து கொண்டே இருங்கள். நினைவில் இருந்து கொண்டு பாருங்கள். இவர் நம்முடைய குலத்தை சார்ந்தவரா என்பது பார்க்க முடியும். அவ்வாறு இருந்தால் ஒரேடியாக அவர் சாந்தமாகி விடுவார். யார் இந்த குலத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் இந்த விஷயங்களின் ரசனையும் வரும். குழந்தைகள் நினைவு செய்கிறீர்கள். தந்தையும் அன்பு காட்டுகிறார். ஆத்மாவிற்கு அன்பு காட்டப்படுகிறது. யார் அதிகமாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களே இந்த படிப்பை அதிகமாக படிப்பார்கள். இதுவும் தெரிகிறது. அவர்களின் முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவும் முடிகிறது. அதிகமா பக்தி செய்தவங்களுக்கு தான் ஞானம் கிடைக்கும். அவங்க தான் இந்த ஞானத்தை அதிகமா படிப்பாங்க. இவர்களுக்கு பாபா மீது எவ்வளவு அன்பு உள்ளது என்பது தெரிந்து கொள்ளவும் முடிகிறது. மிகவும் உயர்ந்த படிப்பு இது. எடை போட்டு பார்த்தால் இந்த படிப்பின் பக்கம்தான் அதிக பாரம் இருக்கும். வெயிட் இந்த பக்கம்தான் இருக்கும், படிப்பின் பக்கம்தான் இருக்கும். எடை போட்டு பார்த்தோம் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. அவ்வளோ ஒரு உயர்ந்த படிப்பு இது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய பையை ஞான ரத்தினங்களால் நிரப்பிய பிறகு தானமும் செய்ய வேண்டும். ஞானம் கேட்டுக்கிட்டே போகக்கூடாது, மற்றவங்களுக்கு தானமும் செய்யணும் அப்படின்னு தந்தை சொல்றாங்க. யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். இரண்டாவது பாயிண்ட், உயிர் தானம் கொடுக்கக்கூடிய தந்தையை மிகுந்த அன்புடன் நினைவு செய்து அனைவருக்கும் அமைதியின் தானத்தை கொடுக்க வேண்டும். சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே ஞான கடலாக ஆகிவிட வேண்டும். வரதானம், ஒளி உடல் மூலமாக சேவை செய்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு டபுள் லைட் ஆகுங்கள். எப்படி ஸ்தூல உடல் மூலம் சாக்காரத்தில் ஈஸ்வரிய சேவையில் பிஸியாக இருக்கிறீர்களோ அதுபோன்று ஒளி உடல் மூலமாக ஆக்கார சரீரத்தின் மூலமாக செய்யும் சேவையையும் கூடவே செய்ய வேண்டும். எவ்வாறு பிரம்மா பாபா மூலமாக ஸ்தாபனை வளர்ச்சி அடைந்தது, அவ்வாறு இப்போது உங்களுடைய இணைந்த ரூபத்தின் மூலமாக சாட்சாத்காரம் மற்றும் செய்தி கிடைக்கும் காரியம் நடக்க வேண்டும். ஆனால் இந்த சேவைக்காக கர்மம் செய்தாலும் கூடவே எந்த ஒரு கர்ம பந்தனத்திலிருந்தும் விடுபட வேண்டும். சதா டபுள் லைட் ரூபத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த மாதிரியான ஒளி உடல் மூலமாக சேவை செய்ய முடியும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்லோகன், மனன சிந்தனை மூலம் கிடைக்கும் குஷி என்கிற வெண்ணெய் தான் வாழ்க்கையை சக்திசாலியாக ஆக்குகிறது. இன்றைய அவ்வக்த சமிக்கை, எனக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஒருவர் சொல்லவில்லை எனினும் மனதால் வாயு மண்டலத்தை சுகமாக்கும் உள்ளுணர்வு சுகமயமான மனநிலையுடன் சேவை செய்யுங்கள். ஆரோக்கியம் சரியில்லை என்றாலும் வீட்டில் அமர்ந்தபடியே சகயோகி ஆகுங்கள். அதற்காக மனதால் சுத்த எண்ணங்களின் சேமிப்பை மட்டும் வையுங்கள். மனதுல சுத்த எண்ணங்களுடைய சேமிப்பு மட்டும் வைக்கணும். சுப பாவனையினால் நிரம்பியவர்களாகவும் ஆகுங்கள். அப்படி மனசா சேவை செய்யுங்க. மற்றபடி சேவைனா எங்க இருந்து வேண்டுமானாலும் செய்யலாம். வீட்டில இருந்தபடி கூட செய்யலாம். அதே நேரத்துல ஆரோக்கியம் இல்லைனாலும் செய்யலாம். ஏன் மனசுல சுப எண்ணங்களை நிரப்புவதே ஒரு சேவை தான். சுப பாவனையில நிரம்பி இருப்பதே அதுவும் ஒரு சேவை தான்.
அப்படின்னு தந்தை இன்னைக்கு அவ்வக்த இஷாரால நமக்கு செய்கை கொடுக்குறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.